அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அனைத்து பலன்களை தரும் தை மாத தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான விரதம் என்றால் அது தேய்பிறை சஷ்டி விரதமாகும். திதிகள் 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த சஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் மாதந்தோறும் வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நம்முடைய துன்பங்களாகிய பகைகள் அழிந்து நம்மை முருகன் காப்பார் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள், அதன் பலன்கள், விரதம் இருக்கும் முறை பற்றி நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதிகள் சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2லும் வரும். சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்று கருத்து நிலவுகிறது. அது அப்படி இல்லை. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போதுதான் விரதம் இருப்பார்கள். ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை, வறுமையில் தீரவில்லை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள், கஷ்டமில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், நல்ல விஷயங்களுக்காக கந்த சஷ்டி விரதம் இருப்போம் என்கிறவர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை துவங்கலாம். ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் முருகன் அருள் செய்வார். எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை அல்லது குழந்தை பேறு கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். கட்டாயமாக விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருந்தது சிறந்தது. முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமே அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிடும் பழக்கம். அடுத்ததாக பகல் பொழுதில் உப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்கலாம். காலையில் பால், பழம், வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்துவிட்டு வழிபாடு செய்யலாம். காய்ச்சிய பால், அடுத்ததாக சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும். முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டு வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம். மாலையில் மீண்டும் வீட்டில் பால், பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் சட்டகோண கோலமிட்டு அதில் 6 விளக்குகள் நெய் விற்று ஏற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு வேண்டும். 6 விளக்குகள் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். என்ன வேண்டுதலுக்காகவும் சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறந்தது. குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழை படித்துவிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக மனதில் மனப்பிரச்சனை இருப்பவர்கள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு மிகவும் உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தேய்பிறை சஷ்டி திதியில் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு செவ்வரளி சிகப்பு நிறந்த மாலைகளை, மலர்களை அழகாக படைத்து
குழந்தைகளுக்கு அன்னதானம் நைவேத்தியம் படைத்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சிறிய குழந்தைகளை முருகனாக நினைத்து அவர்களுக்கு நைவேத்தியத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் செய்து வைத்திருக்கும் நிவேதன பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.